இதை போலவே இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னா, நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தாங்கல், கரணை, பாக்கம்னு சொல்லுவோம். சென்னையில் தாங்கல், கரணை, பாக்கம்னு எந்த ஊர் பேரெல்லாம் முடியுதோ அது எல்லாமே வாட்டர் ஹோல்டிங் பாடிஸ். இப்போ வேடந்தாங்கல், அதே போல் தான் இங்கே ஐயப்பந்தாங்கல், ஏன்னா அது வாட்டர் ஹோல்டிங் பாடி. அதே போல் பள்ளிக்கரணை, அது வந்து வாட்டர் ஹோல்டிங் பாடி. மார்ஷ்லாண்ட், சதுப்பிடிலம், பீர்க்கங்கரணை எல்லாமே தண்ணி பிடிக்கக்கூடிய பகுதிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்கம், நுங்கம்பாக்கமாக இருக்கட்டும், காரப்பாக்கமாக இருக்கட்டும், விருகம்பாக்கமாக இருக்கட்டும், தண்ணீர் பிடிப்பு பகுதிகள். நுங்கம்பாக்கத்தில் மிகப்பெரிய ஒரு லேக் இருந்தது, ஹார்ஷூ லேக், பெரிய ஏரினே அது பேர் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா சேத்பட்டு, சைதாப்பேட்டை வழியெல்லாம் இருந்தது, இன்றைக்கி கிடையாது. ஏன்னா எல்லா ஏரியிலையும் அரசு கட்டடங்கள், வள்ளுவர் கோட்டமே ஏரியில் தான் இருக்குது, நேரு ஸ்டேடியம் ஏரியில் தான் இருக்குது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில் தான் இருக்குது, டி நகர் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட், நுங்கம்பாக்கம் இன்னைக்கு வரைக்கும் அது லேக் ஏரியான்னு எல்லா நீதிமன்ற வளாகங்களாக இருக்கட்டும், கலெக்டரேட்டாக இருக்கட்டும், எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏரி மேலே தான் இருக்குது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டினாங்க, அதுவும் ஏரி மேலே இருக்குது. அப்போது நம்ம எப்படி அந்த ஏரிகளை பாதுகாக்கணும்? முன்னாடி விஷயம் தெரியல, அப்போ நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு பற்றி தெரியாத போது அந்த ஏரிகளெல்லாம் ஆக்கிரமித்து வீடெல்லாம் கட்டிட்டாங்க. இனிமேல் அதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அதை பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது. ஈரானில் ராம்சார்னு ஒரு நகரம், அந்த ராம்சார் நகரத்தில் 1971ஆம் ஆண்டு ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு கூட்டம் போட்டு அதில் ஒரு 100 நிலைகளை லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 100 நீர்நிலைகளில் 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவில் 100 நீர்நிலைகள், அதில் 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 1 பள்ளிக்கரணை. அதனால் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இந்த வெட்லேண்ட்ஸ் ஆக்டு, தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் ஆணையம் இருக்கிறது. 7 வருஷம் 8 மாதம் 24 நாட்கள் ஆணையம் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரே ஒரு ஏரியோ, குளத்தையோ, குட்டையோ, கண்மாயோ, கழிவேலி, கழிமுகம், சதுப்பு நிலை எதையுமே லிஸ்ட் பண்ணல தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸு ஆணையம். அதுக்கு எல்லா பெரிய துறை, அந்த துறையில் ஒரே ஒரு ஏரியா கூட லிஸ்ட் பண்ணலாம். 5 ஏக்கருக்கு மேலே எந்த ஒரு நீர்நிலை இருந்தாலும் அதை ஜிஐ மேப்பிங் பண்ணணும், ஜிஐஎஸ் மேப்பிங், டிஜிட்டல் மேப்பிங் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நான் வந்து உங்களை வந்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களே நான் வந்து இருக்கரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னெல்லாம், முதல்ல அதை லிஸ்ட் பண்ணுங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் சொன்ன மாதிரி அத்தனை முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படும். அது இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.